விக்ராந்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 வீடியோஸாக நம்ம வந்து பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய போயம்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்குமே அதை தான் பார்க்க போகிறோம். தேர்டு போயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு போயம் என்ன அப்படின்னா சோட்டாசா தீப் ஜலாதோ அப்படின்ற போயம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒரே ஒரு ERC தான் வந்து கொடுத்துருக்காங்க. பினா ருக்கே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி படா ஹோ ஜாயேகா அப்படின்னு எண்ட் ஆகக்கூடிய ஒரு பொயட்டிக் ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொயட்டிக் ஸ்டான்ஸா கொடுத்தாங்கன்னா இடம் அப்படின்றதுல இந்த வரிகள் சோட்டாசா தீப் ஜலாதோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பொருள் அப்படின்றதுல இந்த பொயட்டிக் ஸ்டான்ஸாவுடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த வரிகளில் கவிஞர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நாம் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் நமது இலக்கை அடைந்து விடலாம். பெரிய செயல்களை சாதிக்க நமக்கு பொறுமை வேண்டும். ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டுமெனில் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து பொறுமையாக வைக்க வேண்டும். நல்ல நல்ல செயல்களை நாம் செய்து வந்தால் நமது நாடு சிறக்கும் அப்படின்ற பொருளை எழுதி ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதனுடைய ஓன் க்ரியேட்டிவ் ரைட்டிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதனுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்களாக அவங்களோட ஓன் சென்டென்ஸில் வந்து எழுதலாம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோஸ்லையுமே நான் அதை தான் சொல்லியிருக்கேன். அப்படி வராது அப்படின்ற பட்சத்துக்கு இது நீங்கள் படித்து ஃபுல்லாக எழுதி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.